அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு யூபிஎஸ்சி ஷார்ட்ஸ்ல நம்ம பார்க்க போறது டிஜிட்டல் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். ஏன் இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த 75th இண்டிபெண்டன்ஸ் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணும்போது ஷெட்யூல்ட் கமர்ஷியல் பேங்க்ல 75 டிஜிட்டல் பேங்கிங் யூனிட் ஒன்று செட் பண்ணலான்னு டிசைட் பண்ணி அதுக்கான ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த 2022 பட்ஜெட்லையும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீஸ் கோர் பேங்கோட இன்டகிரேட் பண்றாங்க இன் டிஜிட்டலைஸ்டு மோட். ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னா, டிஜிட்டல் பேங்கிங், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். ஸோ இந்த கண்டெக்ஸ்ட்ல நமக்கு டிஜிட்டல் பேங்கிங், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் த ப்ராஸ்பெக்ட், சேலஞ்ச், வே ஃபார்வர்ட் அந்த ஆஸ்பெக்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் டிஜிட்டல் பேங்கிங். ஸோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி டிஜிட்டல் பேங்கிங் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரானிக் பேங்கிங். கன்வென்ஷனல் பேங்கிங் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு பேங்க், ஒரு பில்டிங்ல ஒரு பேங்க் இருக்கு, நம்ம போவோம், அங்க போயிட்டு எக்கனாமிக் டிரான்சாக்ஷன், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பணம் எடுக்கணும், வித்ரா ஸ்லிப்ல பணம் எடுக்கிறது, இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு. ஸோ இட் இஸ் அன் கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் பேங்கிங். ஸோ enable mobile banking service along with IT enabled service banking, that is nothing but integrating digital technology for payment solution, for interaction, in turn to have user friendly experience to the customer. இவ்வளவுதான். ஸோ நம்மளே ரெகுலரா டிஜிட்டல் பேங்கிங் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, இப்போ பே பண்ணணும்னா ஒரு பேடிஎம்மோ ஒரு ஜிபேயோ ஏதோ ஒரு யூபிஐ ஒரு இன்டர்ஃபேஸை யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, இட் இஸ் ஆல்சோ ஃபார்ம் ஆஃப் டிஜிட்டல் பேங்கிங். ஸோ சிம்பிளி ஸ்பீக்கிங், டிஜிட்டல் பேங்கிங்கிறது எலக்ட்ரானிக் பேங்கிங் சிஸ்டம். இந்த எலக்ட்ரானிக் பேங்கிங் சிஸ்டம்ல மொபைல் பேங்கிங் சர்வீஸும் இருக்கு. இதுல ஐடி எனேபிள், தட் இஸ் இட் இன்டகிரேட் டிஜிட்டல் டெக்னாலஜி. எதுக்காக? நமக்கு பேமெண்ட் சொல்யூஷனோ ஒரு இன்ட்ராக்ஷனோ, தட் இஸ் கஸ்டமர் உடைய இன்ட்ராக்ஷனுக்காகவோ இல்லை எனி அனாலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் டூல்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்லி அப்ரோச் கஸ்டமர்ஸ் கொடுக்கறதுக்காக. இந்த டிஜிட்டல் பேங்கிங்கே பார்த்தீங்கன்னா ஹிடன்லி ஸ்பீக்கிங் இட் பட் பை டிஃபால்ட் என்ஷூர் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். சிம்பிளி ஸ்பீக்கிங், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்னா என்ன? ஒரே வார்த்தையில சொல்ல போனோம்னா ரீச்டு தி அன்ரீச்டு பாப்புலேஷன். So far நம்ம இதுவரைக்கும் ஆக்சஸே பண்ணாத வீக்கர் செக்ஷன் பாப்புலேஷன், அந்த வல்னரபிள் குரூப்ஸ், தட் இஸ் லோ இன்கம் குரூப்பை இதுவரைக்கும் அவங்க எக்ஸ்க்ளூடா இருக்கிறாங்க, அவங்களையும் பேங்கிங் சிஸ்டம்ல கொண்டு வர்றது ஃபினான்ஷியலி இன்க்ளூஷன். நீங்க டிஜிட்டல் பேங்கிங் வரும்போது இன்க்ளூசிவ்ங்கிறது ஒரு இன்ஹெரண்ட் ட்ரையட் ஆர் இன்ஹெரிட் கேரக்டரிஸ்டிக். பிகாஸ் இந்த டிஜிட்டல் பேங்கிங்கிறது இது வைட் ஸ்ப்ரெட் கஸ்டமரைசேஷன்ஸ் கொடுக்கும். நீங்க கன்வென்ஷனல் பேங்கிங் சிஸ்டம் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், சிட்டில இருக்கு பிரான்ச்சு, அப்ப டவுன்ல உள்ளவங்க அதை நோக்கி வரணும். ஆனா டிஜிட்டல் பேங்க் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. சீம்லெஸ் சொல்யூஷன், சீம்லெஸ் சர்வீஸ் கொடுக்குது. ஸோ சிம்பிளி ஸ்பீக்கிங், டிஜிட்டல் பேங்க்ங்கிறது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் உடைய ஒரு பகுதி. ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இஸ் நத்திங் பட் ப்ராசஸ் ஆஃப் enable access to the financial service to the vulnerable group at an affordable cost in timely manner. Ida Rangarajan committee definition. So digital banking and financial inclusion involve deployment of cost saving digital means to reach currently financially excluded underserved population. ஸோ ஒரு காஸ்ட் அஃபோர்டபுள் ரேட்ல கஸ்டமர்ஸுக்கு சஸ்டெயினபிள் மோடில் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கொடுக்கறது தான் இங்கே கஸ்டமருங்கிறது சோஃபார் எக்ஸ்க்ளூடட் குரூப்புக்கு நம்ம ஃபினான்ஷியல் பேங்கிங் சர்வீஸ் கொடுக்குறாங்க. இந்த பேங்கிங் சர்வீஸில் என்ன இருக்குன்னா இட் இன்டகிரேட்டட் டிஜிட்டலைஸ்ட் டெக்னாலஜி. தென்
ஸோ எதுக்காக டிஜிட்டல் பேங்கிங், அது எப்படி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை என்ஷூர் பண்ணுது. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஜிட்டல் பேங்கிங், நம்ம எல்லாருக்குமே தெரியும். டிஜிட்டல் பேங்கிங்கிறது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சீப் டிரான்சாக்ஷன் இருக்கும், ஒரு பர்சனலைஸ்டு சர்வீஸ் கொடுக்கும், seamless transaction, highly secured, and it enable participation, that is integration. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா எம்பவர்மெண்ட். ஸோ இந்த எல்லா கான்செப்டுமே நம்ம கொண்டு வரது டிஜிட்டல் பேங்கிங். இந்த டிஜிட்டல் பேங்கிங்கோட இந்த ஃபீச்சர்ஸ் தான் ஆட்டோமேட்டிக்கா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை என்ஷூர் பண்ணுது. ஸோ த எசென்ஷியல் காம்பனன்ட் ஆஃப் டிஜிட்டல் பேங்கிங், இட் ஃபாஸ்டர் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஃபார் தி unbanked, that is underserved people, or towards digital banking platform. Example, smartphone app, POS, that is point of sale payment service. இதெல்லாம் தான் நமக்கு வந்து இன்க்ளூஷனை என்ஷூர் பண்ணுது. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா, ஒரு அமேசானோ ஒரு ஃப்ளிப்கார்ட்லயோ நம்ம வந்து ஒரு பொருளை ஆர்டர் பண்ணி பே பண்றோம், பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ். இந்த பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் டிரான்சாக்ஷன் நீங்க ரொம்ப பூமிங் ஆயிருக்கு. அப்போ எகெயின் வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், எங்கேயோ ஒரு ரிமோட் ஏரியால உள்ளவங்க இந்த கைண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் செய்யும் போது எகெயின் பேங்கிங் சிஸ்டம் பெனட்ரேட் ஆகுது. In addition to that, it enable customer to make and receive payment seamlessly. நமக்கே தெரியும், இன்னைக்கு ஜிபேல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம், ரிசீவ் பண்றோம். ஸோ இந்த சீம்லெஸ் சர்வீஸுமே பிகாஸ் ஆஃப் திஸ் இன்டகிரேட்டட் டிஜிட்டல் டெக்னாலஜி. இந்த சீம்லெஸ் சர்வீஸ் உதாரணத்துக்கு ஒரு டிபிடி கேடுங்க, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலியமா நம்ம ஒரு சோஃபார் அன்ரீச்டு பீப்புளுக்கு ஒரு பெனிஃபிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வெரி ஃபிராக்ஷன் ஆஃப் டைம் அவங்களுக்கு நம்மளால ஃபண்டை கொடுக்க முடியுது. தட் இஸ் we can ensure financial economic transaction to the unreached people. So financial inclusion வந்துருச்சு because of this digital banking. So it ensures cheaper transaction, personalized services, and great security. Obviously, even though one of the challenges of digital banking with cyber security, yes, undudan, but when compared to that conventional banking system, this digital banking ensures greater security. Then it promote planning for long term well-being. That is nothing but it actually it empower, it economically empower, even to be precious, it enabled economic participation of the underserved population or of the vulnerable people, because it promote planning for the long term financial well-being. So to be precious, in short, we can say this digital banking system obviously act as catalyst for economic growth, because it empower employment rate, in turn eradicate poverty. So it act as an cascading role in order to that growth, economic growth. So digital banking obviously boon to the vulnerable section in terms of financial economic banking transaction. So we can say it easy transaction, flexibility, easy monitoring, that is tracking system. In it enable EMI mode of payment, and saving time, money. What is related to saving money means, கன்வென்ஷனல் பேங்க்னா நீங்க ஒரு கட்டடம் கட்டணும், ஒரு இடம் பார்க்கணும், ஒரு 10 பேரை வேலைக்கு வைக்கணும், அது ஒரு ரெக்கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். பட் டிஜிட்டல் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் டிஜிட்டல் டெக்னாலஜிக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஈவன் தோ தட் இஸ் ஹை இன்வெஸ்ட்மெண்ட், பட் இட் இஸ் லாங் டேர்ம். வென் கம்பேர் டு கன்வென்ஷனல், ஆப்வியஸ்லி டிஜிட்டல் சீப் தான். பட் ஹவு டு சே, நமக்கு ஒரு சேலஞ்ச் இன் டிஜிட்டல் பேங்கிங் சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஃபார் செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ், ஃபார் டெக்னாலஜி பெர்ஸ்பெக்டிவ், ஆப்வியஸ்லி we have to have one installment. ஆனா ரெக்கரிங் பெருசா கிடையாது நமக்கு. அண்ட் இன்ஸ்டன்ட் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நம்மளே டே டு டே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு இந்த டிஜிட்டல் பேங்கிங்க்கு முன்னாடி ஒரு இரால என்ன பண்ணோம், ஒரு பேங்க் வேணா ஏடிஎம் போவோம், கியூல நிற்போம், அதர்வைஸ் ஏடிஎம்ல ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிடுறோம். இன்னைக்கு அது கூட கிடையாது. ஃபிராக்ஷன் ஆஃப் டைம் நம்மளால ஃபண்டை ரிசீவ் பண்ணும், கொடுக்க முடியும், வாங்க முடியும். ஸோ இட் இஸ் பூன். ஓகே, எதுக்காக ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் நமக்கு வேணும்? டிஜிட்டல் பேங்கிங் தான் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் நோக்கி போகுது.
ஏன் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வேணும்னா ஆப்வியஸ்லி நமக்கு வந்து வி ஆர் வெல்ஃபேர் ஸ்டேட். ஸோ நமக்கு இன்க்ளூசிவ் growthங்கிறது 9 to 5 இயர் பிளான்லேருந்து பேசிட்டு இருக்க ஒரு விஷயம். இந்த இன்க்ளூசிவ் growthங்கிறது சோ கால்டு சோ ஃபார் அன்ரீச்டு இருக்கிற வல்னரபிள் செக்ஷனோட சேர்ந்து தான் நம்ம டிராவல் பண்ணணும். ஸோ ஃபார் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், for financial innovation, for deepening financial economic system, in addition to that to reduce leakages. ஏன்னா financial inclusion வந்து ஒன் ஆஃப் த மெயின் திங் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ல நம்ம என்ன செஞ்சோம் ஆஸ்பெக்ட்லனா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கொண்டு வந்தோம். ஏன் டிபிடினா லீக்கேஜை குறைக்கிறதுக்கு. அதர்வைஸ் நீங்க டிபிடி இல்லாட்டி கண்டிப்பா மிடில் மேனுக்கு அந்த பெனிஃபிட் போயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறைக்கிறதுக்கு we have to have kind of financial inclusion. அந்த financial inclusionங்கிற ஒரு விஷயத்தை ஏன்னா financial inclusion only நமக்கு சோஷியோ எம்பவர்மெண்ட்டை கொண்டு வரும். இந்த சோஷியோ எம்பவர்மெண்ட் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய வாட் டு சே இட் இஸ் ஒன்லி அவர் எய்ம். நம்ம எப்படி வந்து சோஷியலிசம் செக்யூலரிசம்னா நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கோ, ஸோ நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்றதுக்கு இட் இஸ் வெரி வைட்டல் திங். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கு ஒரு பெரிய வெப்பன் ஒரு பெரிய கேட்டலிஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேங்கிங். ஸோ என்ன மாதிரி டிஜிட்டல் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை இன் வாட் வே கொண்டு போகுது அப்படின்னா, அப்போ என்ன சொல்ல வரோம், கன்வென்ஷனல் பேங்கிங் உள்ள அந்த பிரச்சனை டிஜிட்டல் பேங்க் எப்படி அதை சரி பண்ணுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து ரெடியூசிங் பேரியர். நீங்க பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் பேங்கிங்ல பாத்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது டு என்ட்ரி வித் லோ காஸ்ட் டிஜிட்டல் சர்வீஸ் நீங்க வந்து இந்த மேனுஃபேக்சரிங் டிஸ்ட்ரிபியூஷன் சப்போர்ட்டிங்னு அந்த செயின் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ரொம்ப ஜாஸ்தி, பட் இங்கே கம்மி. ரிமூவிங் பயசஸ். நீங்க இன்டகிரேட்டட் டிஜிட்டல் டெக்னாலஜில கிட்டத்தட்ட ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் உங்களுக்கு வந்து அனாலிட்டிக் டூல்ஸ் கொடுக்குது, ப்ராசஸிங் சிஸ்டம் பண்ணுது, கிட்டத்தட்ட டெசிஷன் மீட்டிங்லாம் எடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பயஸ், பர்செப்ஷன், அட்ரிபியூஷன் இதெல்லாம் இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். Then providing bespoke service, it is very important because with digital technology bank offers service that mimic cash, immutable payment, intuitive budgeting tools. So in the bespoke service நமக்கு வந்து it's very important in order to access these services. And fighting cyber crime, ஆக்சுவலி இது வந்து ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வாட் மாதிரி தான். ஒன்று வந்து டிஜிட்டல் பேங்கோட மிகப்பெரிய நமக்கு சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம். பிகாஸ் அந்த டிஜிட்டல் டெக்னாலஜி சம்டைம்ஸ் தெஃப்ட் ஆகிடும். அட் த சேம் டைம் கன்வென்ஷனல் பேங்கிங் கம்பேர் பண்ணும்போது இந்த இட் ரெடியூஸ் தி ரிஸ்க் ஆஃப் தெஃப்ட் அண்ட் லாஸ் பிகாஸ் இட் ஆஃபர்ஸ் செக்யூர் ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா நீங்க வந்து டிஜிலாக் ஒரு டிஜிட்டலைஸ்ட் மோட்ல நீங்க பணம் வச்சிருக்கும் போது ரொம்ப செக்யூர்டா இருக்கு when compared to conventional. கிட்டத்தட்ட நீங்க ஜிபேல இப்ப நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம பேங்க் அக்கௌண்ட் இன்னைக்கு வந்து லைக் ஓப்பனா தான் இருக்கு, கிளவுட்ல தான் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஜிபேல டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி இன்ஃபர்மேஷன் கிட்டத்தட்ட கிளவுடை தாண்டி வெளில போக வாய்ப்பில்லை, சர்வரோ கிளவுட்ல தான் இருக்க போகுது. ஸோ லீக்கேஜ் ஆகலை, யாரும் அதை தெஃப்ட் பண்ணல, கிட்டத்தட்ட ரொம்ப 90% அப்படிலாம் எதுவும் நடக்கல, எங்கேயாவது அங்கங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ என்ன சொல்ல வராங்க, டிஜிட்டல் பேங்கிங்கிறது எனேபிள் சேஃப் அண்ட் செக்யூர் ஆல்டர்னேட்டிவ் டு ஹோல்டிங் கேஷஸ், பர்டிகுலர் பெரிய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் அப்பதான். தென் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட், நல்ல டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் நமக்கு இருக்கும். இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் வைட்டல் ஃபார் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், பிளானிங், பாலிசி மேக்கிங் அண்ட் ஆல். Then it is evolving, it evolved and it create n number of new payment models. நம்மளே பார்த்துட்டு இருக்கோம், ஏடிஎம் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஜிபே சொன்னாங்க, இப்போ அடுத்தடுத்து பே வந்துட்டு ஐ மீன் இவால்வ் ஆயிட்டு இருக்கும்போது கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி மெக்கானிசம் நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம சோஃபார் இந்த டிஜிட்டல் இன்க்ளூஷன், இப்போ டிஜிட்டல் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ரெண்டே கிளப் பண்ணி டிஜிட்டல் இன்க்ளூஷனை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த டிஜிட்டல் இன்க்ளூஷனுக்கு இப்போ சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கோம் அண்ட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக என்ன ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட் 2022ல போஸ்ட் ஆஃபீஸர் கோர் பேங்கிங் சிஸ்டமோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த கனெக்ஷன் எனேபிள் டிஜிட்டல் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் த்ரூ இன்டகிரேட்டட் டிஜிட்டல் டெக்னாலஜி. தட் இஸ் 1.5 lakh post office in India brought under core banking system. It enabled financial inclusion and access to account through net banking, mobile banking, ATMs and all. And revamping of credit guarantee fund trust for micro small entrepreneurship. இது revamp ஒரு 2 lakhs கொடுத்துருக்காங்க அடிஷ்னலா. ஸோ எகெயின் இது வந்து லெண்டிங் சர்வீஸ், எம்எஸ்எம்இ செக்டருக்கு லெண்டிங் சர்வீஸ் கொடுக்கும்போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா
இது ஒரு பெரிய கோர் ஃபார் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். பிகாஸ் நீங்க ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கொண்டு வர்றதுக்கு எம்எஸ்எம்இங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் செக்டார்ஸ். பிகாஸ் அவங்க தான் ப்ரையாரிட்டி செக்டார்ஸ்க்கு லெண்டிங் லோன் தர்றாங்க. ஸோ எகெயின் இந்த ஸ்கீமை ரிவாம்ப் பண்ணதுனால எகெயின் வி ஆர் ரீவாம்பிங் ஆர் ரிவைவிங் அவர் financial inclusion mechanism. Apart from this, இந்த 75 digital banking unit commercial scheduled bankல ஓபன் பண்றதுக்கு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நான் தான் முன்னாடி சொன்னேன், இந்த 75th இண்டிபெண்டன்ஸா குறிப்பதற்காக. இது இல்லாம டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் மெக்கானிசம். நீங்க நரேகாவாகட்டும், எனி பென்ஷன் சோஷியல் ஸ்கீம் இப்போ பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி டிபிடில தான் போயிட்டு இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. So digital currency is nothing but using blockchain and other technology. It is a boost to digital economy. So adaptation வந்து நம்ம யூபிஐ இந்த இன்டர்ஃபேஸ் மூலமா டிஜிட்டல் கரன்சியை ஈஸி டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாம நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா. That is enable financial services like access to banking services and all. அண்ட் டிஜிட்டல் இந்தியா மெக்கானிசம். இந்த டிஜிட்டல் இந்தியாவில் வந்து நம்ம நிறைய டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோ பண்ணியிருக்கோம். அது எக்ஸ்பெஷல் டிஜிட்டல் எக்கனாமி அண்ட் இன்டகிரேட்டட் ஆஃப் டிஜிட்டல் டெக்னாலஜி வித் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் மெக்கானிசம், இதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் அவர் ஸ்கீம். ஓகே, கோவிடுக்கும் டிஜிட்டல் பேங்கிங் என்ன மாதிரி செஞ்சுச்சுன்னா, ஆப்வியஸ்லி கோவிங் பூஸ்டட் தி டிஜிட்டல் எக்கனாமி. ஆப்வியஸ்லி, ஏன்னா நீங்க கரன்சி மூலியமா கூட பணம் கொரோனா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லும் போது ஏடிஎம்ல இருந்து பணத்தை எடுக்க யோசிச்சோம் நம்ம. ஸோ பேண்டமிக் boosted the use of digital contactless payment and increase the digital banking. So banks are using digital channel to offer various services, including, for example, வீடியோ நோன் யுவர் கஸ்டமர் சர்வீஸ். அதுக்கு முன்னாடி நோன் யுவர் கஸ்டமர்ஸ் போன ஏதோ ஒன்று நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். பட் நீங்கள் பேண்டமிக் பார்த்தீங்கன்னா அதை ஆன்லைன் கேஒய்சி பண்ணிச்சு. அண்ட் ரெமிட்டர்ஸ் ஆகட்டும், கலெக்ஷன் ஆகட்டும், எனி பேங்கிங் டிரான்சாக்ஷனுமே நமக்கு நிறைய ஆன்லைன் தான் பேண்டமிக்ல இருந்துச்சு. ஸோ பேண்டமிக் இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, இந்த பேண்டமிக் வந்து என்டையர் எக்கனாமி ஆக்டிவிட்டியை டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஆனா டிஜிட்டல் பேங்கிங் சர்வீஸ அது ஒண்ணுமே பண்ணல, இன்ஃபேக்ட் பூன் ஆயிடுச்சு. So the impact of pandemic accelerated digital transformation. So it upgrade their online and mobile banking service. அதுக்கு முன்னாடி நமக்கே தெரியும், பேண்டமிக்ங்கிறது நமக்கே வந்து ஒரு டிஜிட்டல் லிட்ரஸி தான் கொடுத்துச்சு, டிஜிட்டல் எஜுகேஷன் தான் நமக்கு வந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து we are habituated, we are teach to customize the digital mechanism. தென் இந்த என்ன பிரச்சனை நமக்கு டிஜிட்டல் பேங்கிங்லயோ இருக்கு. ஏன்னா டிஜிட்டல் பேங்கிங் நம்ம கரெக்டா பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் எஃபெக்டிவ்ல வரும். ஸோ நம்மளே கேட்டா நம்மளே சொல்லிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல, ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல, லிட்ரஸி, ரெகுலேட்டரி மெக்கானிசம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளும் இதுல இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க வந்து எல்லார்கிட்டயுமே டிஜிட்டல் பேங்கிங் டிரான்சாக்ஷன் கிடையாது. ஒருவேளை படிச்சு இந்த ஜென்ரேஷன்ல இருக்கலாம், ஒரு படிக்காத இல்ல அதர்வைஸ் ஒரு பழைய ஜென்ரேஷன் ஒரு பர்சன்ஸ் எகெயின் பேங்க்ல தான் போறாங்க. இன்னைக்கும் டிடி போட்டு செக்இட் தான் பணம் எடுக்கிறாங்க. நிறைய சில டிரான்சாக்ஷனுமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இல்லாம இருக்கு, பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூஷன்ங்கிறது இன்னெவிட்டபிளா இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எகெயின் ரிஸ்க், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி புதுசாலாம் ரிஸ்க் வந்துட்டுலாம் இருக்கு. இன்னும் காலங்கள் செல்ல செல்ல சைபர் கிரைம்ங்கிறது ஒரு பார்ட் அண்ட் பார்சலா போயிடும். இன்னைக்கு எங்கெங்கயோ கேட்டுட்டு இருக்க ஒரு அங்கொன்று இங்கொன்று கேட்கிற ஒரு விஷயங்கள் இனிமே வந்து நமக்கு ரொம்ப ரெகுலர் அஃபேரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை ரெகுலேட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். மற்றதுக்கெல்லாம் நம்ம வந்து ரெகுலேட்டரி மெக்கானிசம் வச்சிருக்கோம், பட் இது ரெகுலேட் பண்ண முடியல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஃபண்டிங் டெரரிசம், மணி லாண்ட்ரிங்லாம் ரொம்ப இதாயிடும். இந்த பிட்காயின்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கு நிறைய வேற ஃபேஸஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஒன்னா பார்க்கலாம். ஃபினான்ஷியல் எக்ஸ்க்ளூஷன், deny access to many service and pay more for basic service and utility. இந்த டிஜிட்டல் பேங்கிங்லயே நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, டிஜிட்டல் பேங்கிங் மூலியமா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் வரும். ஆனா இதை நம்மளால வந்து டிஜிட்டல் பேங்கிங்க ஒரு ஃபுல் ஃபிளெஜா செய்ய முடியாததுனால ஃபினான்ஷியல் எக்ஸ்க்ளூஷன் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. தட் இஸ் ரிவர்ஸ்ல சொல்றாங்க. தென் ரெகுலேட்டரி மெக்கானிசம். இந்த as we said earlier, for everything we have regulatory mechanism. For example, நம்ம வந்து ஒரு செக்யூரிட்டி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா செபி, ஒரு இன்சூரன்ஸ்னா ஐஆர்டின்னு இருக்கிற மாதிரி
நமக்கு பேங்கிங்க்கு ஈவன் தான் நம்ம வந்து கன்வென்ஷனல் பேங்கிங்க்கு ரெகுலேட்டரி இஷ்யூஸ் மெக்கானிசம் இருக்கு. ஆனா இதுக்கு வந்து ரெகுலேட்டரி மெக்கானிசம் அந்த அளவுக்கு நமக்கு இல்லாததுனால, நம்மளால இத ரெகுலேட் பண்ண முடியாததுனால, ஆன்டி மனி லாண்டரிங், கவுண்டரிங் தி ஃபினான்ஸ் ஆஃப் டெரரிசம், ரெகுலேஷன் ஆஃப் இ மனிலாம் ஒரு பெரிய சேலஞ்சஸ். தென் நம்ம பேசிக்கே ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனோட பேசிக்கே டிஜிட்டல் பேங்கிங். இப்போ இந்த டிஜிட்டல் பேங்கிங் ஃபெயிலியர் ஆகும்போது நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியலி எக்ஸ்க்ளூஷன்ங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று ஆயிடும். அப்ப என்ன சொல்ல வராங்க? இன்னும் சிம்பிளா சொல்லப் போனா, எல்லாரும் ஜிபே யூஸ் பண்ணல ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு. இந்த ஜிபேங்கிறது மொபைல் பேஸ்ட் பேங்கிங் டிரான்சாக்ஷன். ஜிபேங்கிறது இன்டகிரேட்டட் டிஜிட்டல் டெக்னாலஜி இன் பேங்கிங் சர்வீஸ். இந்த டிஜிட்டல் பேங்கிங்கை எல்லாரும் யூஸ் பண்ணல. அப்ப ஜிபே யூஸ் பண்ணாதவங்க யாரு? எக்ஸ்க்ளூடட், ஃபினான்ஷியலி எக்ஸ்க்ளூடட் பீப்புள். தட் இஸ் அண்டர் சர்வ்டு கஸ்டமர். ஸோ நம்ம ஆஸ்பயர் பண்ண மாதிரி டிஜிட்டல் பேங்கிங் வந்து ஃபுல்லா வந்து இன்க்ளூஷனை கொண்டு வர்றது இல்ல. இந்த நிறைய நாவல்ட்டி ரிஸ்கஸ்லாம் வருது. ஏன்னா அதோட ஃபெமிலியாரிட்டி கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு Facebookல இருந்து ஒரு ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணி பணம் வாங்கி நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஏமாந்துருப்பாங்க. ஸோ வி ஆர் நாட் ஹை மச் கஸ்டமைஸ்ட் தி டிஜிட்டல் டெக்னாலஜி. நமக்கு ரொம்ப பேசிக்காக தான் டிஜிட்டலை பத்தி தெரியும். ரொம்ப பெரிய கஸ்டமைஸ். வி ஆர் நாட் டெக்கி. We are not highly techy people in handle this kind of digital novelty issues. And some people, whether uneducated or digital knowledge கம்மியா உள்ளவங்க, very vulnerable to exploitation and abuse. And நிறைய இன்ஸ்டிடியூஷனலேஷன் இஷ்யூ, தட் இஸ் ஏஜ் ரிலேட்டட் ரிஸ்க்ஸ்ல இதுல நிறைய இருக்கு. அண்ட் பிரைவசி செக்யூரிட்டி பிரீச்ங்கிறது வந்து ஒரு இன்னெவிட்டபிள், நம்மளால மறுக்க முடியாது தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்போ கிளவுட்ல தான் இருக்கு. யார் வேணா ஹேக் பண்ணலாம். தென் எகெயின் இது ஒரு ஹை காஸ்ட்ங்கிறது மறுக்க முடியாது. ஆக்சுவலா இது வந்து ரெண்டா விதமா பார்க்கணும். கன்வென்ஷனல் பேங்கிங் பார்த்தோம்னா அது வந்து காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். பட் ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர், நீங்க ஒரு பில்டிங், ஒரு நிலம் வாங்கணும், இடம் கட்டணும், பேங்கை கட்டணும், தென் 10 பேரை வேலைக்கு வைக்கணுங்கிற ஒரு ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் வித் காஸ்ட் இருக்கும். பட் டிஜிட்டல் ஃபினான்ஷியல் பேங்கிங் பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது இது பிரச்சனையே கிடையாது. ஹைலி ஃப்ளூயிடு. ஆனா இன்டகிரேட்டட் டிஜிட்டல் டெக்னாலஜிக்கு நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கு. செக்யூரிட்டிக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்திருக்கு. பாசிட்டிவ்ல பார்த்தோம்னா எகெயின் டிஜிட்டல் பேங்கிங் செக்யூர்டு, சேஃப். அட் த சேம் டைம் நெகட்டிவ் பர்ஸ்பெக்டிவ் பார்க்க போனா செக்யூரிட்டிக்காக நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கு. தென் டாக்குமெண்டேஷன் சிம்பிள். கன்வென்ஷனல் பேங்க்ல நம்ம வந்து பாஸ்புக் வச்சிருப்போம், என்ட்ரி போடுவோம், டாக்குமெண்டேஷன் இருக்கும். நம்ம டிஜிட்டல் பேங்கிங்லயே நம்ம சொல்றோம் லைக் நமக்கு வருது. பட் வென் கம்பேர்ட் டு கன்வென்ஷனல் இதுல இருந்து டாக்குமெண்டேஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நீங்க லாங் டேர்ம் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி பிரீச், பிரைவசி, ஏன்னா இது வந்து நாட் ஒன்லி ஃபார் டிஜிட்டல் பேங்கிங். டிஜிட்டல் ஒரு கான்செப்ட் வந்துட்டாலே பிரைவசி, செக்யூரிட்டி, தெஃப்ட் இதெல்லாம் ஒரு பார்ட் அண்ட் பார்சல். ஸோ இந்த மாதிரி இதுக்கும் இந்த பிரச்சனைலாம் இருக்கு. ஸோ நம்ம என்ன செய்யணும்? வே ஃபார்வர்டு. ஏன்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கொண்டு வர்றதுக்கு எகெயின் நம்ம வந்து இகேஒய்சி, ஆதார் பேஸ்டு இக்யூசி செஞ்சு நம்ம நோன் யுவர் கஸ்டமரா நம்ம வச்சிருக்கலாம். தென் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸை என்ஹான்ஸ் பண்றதுக்கு டார்கெட் கஸ்டமர் எக்கோசிஸ்டத்தை கிரியேட் பண்ணலாம். அண்ட் ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து மொபைல் பிளாட்ஃபார்ம் அனாலிட்டிக்கல் டூல்லாம் இருக்கு. பட் இதை இன்னும் செக்மெண்டேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஹைபிரிட் மாடல்ல போன சொல்றாங்க. there is innovation distribution model, it is need. then accessibility, ஏன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஜிட்டல் பேங்கிங் பார்த்தீங்கன்னா accessibility. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நீங்க கன்வென்ஷனல் பேங்க் வந்து நம்ம நினைச்ச அளவுக்கு டக்குன்னு வந்து ஃபோன் மூலியமாவோ இல்ல ஒரு வெப்சைட் மூலமா ஆக்சஸ் பண்ண முடியாது. குறைஞ்சபட்சம் வீட்ல இருந்து நடந்து போய் அந்த இடத்துக்கு போகணும். பட் டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் ஆக்சசிபிலிட்டிங்கிறது ஒரு கீ. ஸோ இந்த ஆக்சசிபிலிட்டியில நம்ம இன்னும் எப்படி ஃப்ளேவரை இன்க்ரீஸ் பண்ணலாம்? மல்டி லிங்குவல், இங்கிலீஷ்ல தான் இருக்கலாம், வாய்ஸ் சாய்ட் தமிழ்ல ஆட் பண்ணலாம். அப்பதான் உங்களுக்கு வந்து எல்லாருமே, ஐ மீன் இன்க்ளூசிவ்னஸ், எல்லா தர மக்களும் ஆக்சஸ் பண்ற மாதிரி வாய்ஸ் பேஸ்ட் இன்ட்ராக்ஷன், சிம்பிளிஃபைடு சர்வீஸ்னு தே ஆர் சேயிங் சம் வே ஃபார்வர்ட். அபார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம வந்து செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சேஃப். இங்கே செக்யூரிட்டிங்கிறது டேட்டா
டேட்டா செக்யூரிட்டி, டேட்டா பிரைவசி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டிலேருந்து நம்ம வந்து அத பாதுகாக்கிறதுக்கு அதுக்கும் நம்ம வி ஆர் சப்போஸ் டூ இன்வெஸ்ட் மோர் இன் தி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் டிஜிட்டல் பேங்கிங் மெக்கானிசம். ஸோ ஃபைனலி ஸ்பீக்கிங் இந்த டிஜிட்டல் பேங்கிங்கிறது வந்து ப்ரீ ரெக்வெஸ்ட் ஃபார் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். வென் கம்பேர்ட் டு கன்வென்ஷனல் நாங்க நெறைய பில்டிங் கட்டி இது பண்றதுக்கு, இது வந்து சிம்பிளா சொல்லப்போனா எக்கனாமி, எஃபிஷியன்சி, எக்கோசிஸ்டம், எஃபெக்டிவ்னஸ கொண்டு வருது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து வி ஆர் நாட் ஏபிள் டு see in conventional. So we are supposed to have some holistic approach in order to create new ecosystem that integrate mobile system, digitalization, including business strategy, in order to create user friendly customer or customer satisfaction. So in future India's banking sector பாத்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கு ஒரு கேட்டலிஸ்டா மட்டும் இருக்கிறது இல்லாமல் நம்ம எக்கனாமிக் குரோத்துக்கு இது ஒரு பெரிய மைல்கல்லா இருக்கும், மைல்ஸ்டோனா இருக்கும். தட் இஸ் ஒரு சீப்பர் பேங்கிங் ஆல்டர்னேட்டிவ் குடுக்கும், இன்னோவேட்டிவ் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் குடுக்கும். பிகாஸ் பேங்க்றது வந்து அதோட கன்வென்ஷனல் வேலையை மட்டும் தாண்டி, தட் இஸ் லோன் வாங்குறது, தட் இஸ் அமௌண்ட்ட டெபாசிட் பண்றது, வித்ட்ரா பண்றது, லோன் வாங்குறது, லோன் குடுக்குறது, இத தாண்டி இன்னைக்கு நெறைய ரோல் பேங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கன்வென்ஷனல் ரோல விட்டுட்டு அதுக்கப்புறம் வேல்யூ ஆடட் சர்வீஸ் நெறைய பேங்கிங் செக்டர் பண்றாங்க. தட் இஸ் வேரிட் இன்னோவேட்டிவ் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகைகளில் பார்க்கும்போது பேங்கிங் செக்டர் ஆப்வியஸ்லி நமக்கு ஒரு பெரிய எக்கனாமிக் குரோத்துக்கு ஒரு ஃபியூவலா இருக்கும். அதுக்கு டிஜிட்டல் பேங்கிங்கிறது ஒரு இன்னெவிட்டபிள். இந்த டிஜிட்டல் பேங்கிங் எதோட என்ன கொண்டு போய் வரும் அப்படி என்றால் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். ஸோ ஃபைனலி ஸ்பீக்கிங் எக்கனாமிக் growth, digital banking, financial inclusionங்கிறது everything easily interconnected one. Yes. Study well. Thank you. We will see you next shot.